ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அந்த படத்தோட கதைய தாங்க கேட்க போறோம். நெறைய பேர் ரிவ்யூல பார்த்தீங்கன்னா, இந்த படத்த தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. தப்பு கிடையாது. அது அவங்களோட பார்வையா இருக்கலாம். ஏங்க ஜுராசிக் பார்க் படத்துல போய் கான்செப்ட், கதை நல்லா இருக்கா? ஸ்டோரி நம்மளுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேச முடியுமா? ஜுராசிக் வேர்ல்டுக்கு போகுறதுக்கு ஒரே ஒரு காரணம் விஷுவலா எப்படி இருக்கு? டைனோசரஸ பார்த்தோம்னா நம்மளுக்கு மிரட்டி விடுதா? இதுதாங்க முக்கியம். படம் ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் என்ன கேட்டீங்கன்னா சூப்பர். கிளைமேக்ஸ்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சே தவிர, ஸ்டார்ட்டிங்ல கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு கடலுக்குள்ள ஒரு டைனோசர காட்டுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா, வேற லெவல் சீனு. அதே மாரி ஒரு சின்ன பிள்ளை வாட்டர் போட் எடுக்க போகும்போது ஒரு டைனோசரஸ் தூங்கிட்டு இருக்கத காட்டுவாங்க. கொக்கா மக்கா அந்த சீன்லாம் ஒரு 10 நிமிஷம் வரும். நம்ம ஏதோ அந்த இடத்துல இருக்கிற மாரி, ஐயோ! போச்சே, போச்சே, போச்சேன்னு சொல்லிட்டு உண்மையிலே பதற விட்டுருவாய்ங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணும்போது, நம்மளுக்கு மியூட்டன்ட்ஸ் மாரி டைனோசரஸே வேற வேற இத நம்மளுக்கு கலப்படம் பண்ணி உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த லேப்ல நடக்கிற ஒரு விபத்துனால பார்த்தீங்கன்னா, டைனோசரஸ்லாம் அங்கருந்து தப்பிச்சிரும். ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த இடத்துல இருக்க 3 விதமான நீண்ட நாள் வாழக்கூடிய டைனோசரஸ்ல இருந்து நம்மளுக்கு டிஎன்ஏ சாம்பிள எடுத்துட்டு வரணும். அப்படி எடுத்துட்டு வந்தோம்னா, அத வச்சு நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ, அதாவது ஹார்ட் அட்டாக்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் கோடிக்கு வியாபாரம் பேசியிருப்பாய்ங்க. அத எடுக்கிறதுக்காக ஒரு டீம் அங்க போகுது. அதாவது கடலுக்குள்ள இருக்க ஒரு டைனோசர், நிலத்துல இருக்க ஒரு டைனோசர், பறக்கக்கூடிய ஒரு டைனோசர். இந்த 3 விதமான டைனோசர்லேருந்து டிஎன்ஏ எடுக்கணும். அதே இடத்துக்கே பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா ஒரு குடும்பமும் போட்ல டூர் மாரி வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க நம்ம தீவுக்குள்ள போனதுக்கப்புறம், அந்த சாம்பிள்ஸ எடுத்தாங்களா? அங்கருந்து தப்பிச்சு வந்தாங்களா? வழக்கம் போல நம்மளுக்கு கிளைமேக்ஸ்ல எத்தன பேர் உயிரோட இருந்தாங்க? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையேவும். நண்பா, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேரு ஃபர்ஸ்ட் வந்த ஜுராசிக் பார்க்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வரைக்கும் நம்மளால மறக்க முடியாது. இப்ப என்னென்னவோ விஷுவலா மாத்தியிருக்கலாம், 3D கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டு என்னைக்குமே பெஸ்ட்டுங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஜுராசிக் பார்க் லேப காட்டுறாங்க. அந்த லேப்ல நம்மளுக்கு 2 பேர் கீ அக்சஸ் பண்ணா தான் அந்த டோரே திறக்க முடியும். அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ள போய் அந்த டைனோசரஸ செக் பண்ண போகும்போது, ஒருத்தர் ஸ்னிக்கர்ஸ சாப்பிட்டுட்டு அந்த பேப்பர அங்கேயே போட்டுறாரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த டோருக்கு இடையில அந்த பேப்பர் உள்ள போய் ஃபயர் ஆகி மொத்த செக்யூரிட்டி சிஸ்டமே அப்படியே லாக் ஆகி நின்றுச்சு. ஆகா! மொத்த செக்யூரிட்டி சிஸ்டமும் லாக் ஆயிருச்சு. உடனே அங்கிருந்து எல்லாரும் வெளிய வாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, கரெக்ட்டா தப்பிச்சு வெளிய வர்றதுக்குள்ள அங்க டைனோசரஸ் வந்ததுனால அந்த டோர லாக் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணுன்னு அந்த பேப்பர போட்டவர் கத்துனா, இவங்க ஓப்பன் பண்ண போறப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்னாடி அந்த மிகப்பெரிய டைனோசரஸ் நிக்கிறத பார்த்துட்டு, "சாரி, என்னைய மன்னிச்சுடு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. அவர அது வழக்கம் போல வேட்டையாடிருது. இப்ப நம்மளுக்கு பல வருடங்கள் கழித்து ஒரு மிலிட்டரி அசைன்மென்ட் செய்யக்கூடிய ஒரு லேடி அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் டீல் பேசுறாரு. எனக்கு இந்த மாரி தடை செய்யப்பட்ட பகுதியா இருக்க அந்த ஜுராசிக் வேர்ல்டுல போய் எனக்கு 3 விதமான டைனோசர்ஸ்ட்டருந்து டிஎன்ஏ சாம்பிள் வேணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வானத்துல பறக்கக்கூடியது, இன்னொன்னு நிலத்துல வாழக்கூடியது, 3வது கடலுக்கு அடியில இருக்கக்கூடியது. இந்த 3 டைனோசரஸோட டிஎன்ஏவ வச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதய நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க போறோம். இத வச்சு பல லட்சம் கோடிக்கு வியாபாரம் நடக்க போகுது. உங்களுக்கு நாங்க ரூ. 10,00,00,000 தரோம்ன்னு சொல்லிட்டு டீல் பேசுறாங்க. அடுத்து அவங்க பார்க்க போறது யாருன்னா, ஒரு டாக்டர. அவர் வந்து டைனோசரஸ பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கவரு. அவர்ட்ட போய் பேசுனோம்னா, இல்ல என்னாலலாம் வர முடியாதுன்னு சொன்னோம்னா, நீங்க நேரடியா காட்டுக்குள்ள போய் டைனோசரஸ் வாழ்ற இடத்துல அத பார்த்துருக்கீங்களா? அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? நீங்க டைனோசரஸ் தான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னோனே, அவர் ஒரு எக்ஸைட்மென்ட்ல சரி ஓகே நானும் வர்றேன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. இப்ப அந்த டைனோசரஸ்லேருந்து எப்படி நம்ம பிளட் சாம்பிள் எடுக்கலாம்னா, அது என்ன மனுஷன் மாரி ஊசி போடுறப்போ உட்காந்து பார்த்துக்கிட்டா இருக்கும். அதனால இவங்க ஒரு கன்ன ரெடி பண்றாங்க. அந்த கன்ல நம்ம கரெக்ட்டா ஷூட் பண்ணோம்னா, அது தேவையான பிளட் சாம்பிள எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எஜெக்ட் ஆயி, அதுல இருக்க பாராசூட் வழியா அது பறந்து வந்துரும். அத நம்ம கரெக்ட்டா கேட்ச் பிடிச்சிட்டோம்னா போதும் அப்படின்னு. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கடலுக்குள்ள ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு ஒரு தீவுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக போட்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, அவரோட சின்ன பொண்ணு, அவரோட பெரிய பொண்ணு, அந்த பெரிய பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு 4 பேருமே பார்த்தீங்கன்னா, அந்த போட்ல வந்துட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, "நம்ம 3 பேர் மட்டும் தான் போறோம்னு நெனச்சேன். நீ பார்த்தா திடீர்னு உன்னோட பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்துட்டேன்னா." "அப்பா அவன் வரேன்னு சொல்லி சொன்னான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட அவனுக்கு ஒரு பழக்கம் ஏற்படணுங்கிறதுக்காக நான் அவன கூட்டிட்டு வந்தேன்னு" சொன்னா. "சரி, இப்ப அவனோட டர்னு. அவன எழுப்பி வந்து போட் ஓட்ட சொல்லு" அப்படின்னு சொன்னா, அவர் நம்மளுக்கு "ஆ இன்னொரு 1 மணி நேரமாவது தூங்குனா தான் என்னால போட் ஓட்ட முடியும். இப்போதைக்கு நீங்களே ஓட்டுங்க அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாரு. இவங்க போட்ல போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தூரத்துல நம்மளுக்கு டால்ஃபின் மாரி ஏதோ ரெக்கையில வந்துட்டு இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா டால்ஃபின் மாரி இல்லடா, வெறும் ரெக்க மட்டும் தான் தெரியுது. இது மீனா என்னன்னே டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டங்குன்னு சொல்லிட்டு உங்க போட்ல ஏதோ இடிக்கிற மாரி பயங்கரமான சவுண்ட் கேட்குது.
இவ்வளவு பெருசா ஏதோ சைடுல இடிச்சிருக்கனா, ஏதோ ஒரு பெரிய மீனா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பொறுங்க நான் என்னன்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க போட்ட விட பல மடங்கு பெருசா இருக்க அந்த மொசசரஸ் வருது. வந்து இவங்க போட்ட ஒரே இடியா இடிச்சு அப்படியே கவுத்தி விட்டோம்னா, இவங்க 3 பேர் மேல நின்னவங்க அப்படியே நம்மளுக்கு போட்ல கீழ விழுந்துடுறாங்க. நம்ம சேவியர் மட்டும் பார்த்தீங்கன்னா, போட்டுக்குள்ள மாட்டிக்கிறான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவனை வெளிய எடுக்கலான்னு பார்த்தோம்னா, எமர்ஜென்சி பேக் உள்ள இருக்கு. அதுல தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, கஷ்டப்பட்டு அந்த எமர்ஜென்சி பேக்க எடுத்து கவுந்து போன போட்டுக்கு மேல வந்து 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. இவங்க அந்த எமர்ஜென்சி பேக்ல இருக்க வாக்கி டாக்கிய வச்சு இன்ஃபார்ம் பண்றாங்க. யாராவது பக்கத்துல இருந்தா நம்மள காப்பாத்துவாங்களான்னு சொல்லிட்டு. இப்ப அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீம் இங்க கடலுக்குள்ள இறங்கிருச்சு. இவங்க கடலுக்குள்ள போய் கரெக்ட்டா அந்த மொசசரஸோட சிக்னல வச்சு இவங்க கரெக்ட்டா அது கிட்டக்க போனோம்னா, இன்னும் 25 மைல்ல நம்மளுக்கு மொசசரஸ் கிட்டக்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த ஃபேமிலி இன்ஃபார்ம் பண்ணது சிக்னல்ல வாக்கி டாக்கில மெசேஜ் வருது. யாரோ ஒருத்தவங்க ஆபத்துல இருக்காங்க. அவங்கள போய் காப்பாத்தணும். அவங்க ஆனா நம்ம வந்திருக்க டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்ல போனா தான் அவங்கள காப்பாத்த முடியும். அவங்க 50 மைல் தூரத்துல இருக்காங்கன்னா, நம்ம வில்லேன் சொல்றாரு, "நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலைய பார்ப்போம். அவங்கள இன்னும் வேற யாராவது வந்து காப்பாத்திட்டு போயிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ மொசசரஸ் கிட்டக்க வந்திருக்கோம். அத மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னா" நம்ம எட்வின் சொல்றாரு, அந்த ஃபேமிலிய போய் காப்பாத்தணும். அவங்கள நம்ம காப்பாத்தலன்னா குளிர்ல உறைஞ்சே செத்து போயிருவாங்க. அப்படின்னா இது என்னோட மிஷன். நான் சொல்றத கேளுங்கன்னு வில்லே சொன்னா, "இது என்னோட போட்டு. நான் சொல்றத தான் இங்க நீங்க கேட்கணும்னு" சொல்லிட்டு அந்த ஃபேமிலிய காப்பாத்துறதுக்காக போறாங்க. ஒரு வழியா அந்த சின்ன பிள்ளை 4 பேர் எல்லாரையுமே காப்பாத்தணும்னா, என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது, இவங்கள அட்டாக் பண்ணதே மொசசொரஸ் தான். ஆனா எதுக்காக அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி பார்த்துட்டு, இவங்க கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த சிக்னல் கிட்டக்க காட்டுது. அந்த ஃபேமிலில இருக்க அவங்க அப்பா பயப்படுறாரு. "என்ன சொல்றீங்க? மறுபடியும் அது கிட்டக்க வந்துருச்சா? இப்பதான் நாங்க அது கிட்டக்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம்னா, நாங்க வந்திருக்கதே அத தேடி தான். நாங்க அதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயத்த எடுக்கணும்னா" இவர் பயப்படுறாரு. அந்த சின்ன பிள்ளையும் கதறுது. "ப்ளீஸ் எங்கள எப்படியாவது தீவுல விட்டுருங்கண்ணா. இப்ப அடுத்து நம்ம போற தீவுல பார்த்தீங்கன்னா, ஜியோ நெட்லேருந்து, போட்லேருந்து எல்லாமே இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. அடுத்து நம்ம அங்க தான் போறோம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த மொசசரஸ் நம்ம கிட்டக்க வந்திருக்குன்னா, நம்ம ஒரு வழியா அத கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. "நீங்க நினைக்கிறது தப்பு. அதுதான் நம்மள கண்டுபிடிச்சிருச்சு. நம்ம கிட்டக்க வேட்டையாட வந்துகிட்டு இருக்குன்னா" நம்ம ஹீரோயின் கரெக்ட்டா கன் எடுத்து ஷூட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு போட்ட இடிச்சு தள்ளி விட்டுருது. நம்மளுக்கு கன்னு மிஸ் ஆயிடுது. மறுபடியும் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணோம்னா, இவங்க ஜஸ்ட் மிஸ்ல போட்ட ஆட்டுனதுல கீழ விழுந்துட்டா, அது நம்மளுக்கு இவங்கள கரெக்ட்டா கடிக்க போது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்தி தூக்கிர்றாரு. தூக்குனதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க அந்த மொசசொரஸ பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிர்றாங்க. ஷூட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு பிளட்ட ஃபில் பண்ணிட்டு பாராசூட்ல பறக்கிற மாரி பறந்துருது. பறந்தத இவங்க கரெக்ட்டா கேட்ச் பிடிச்சுட்டு, அப்பாடியா ஒரு வழியா நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சா, கரெக்ட்டா அங்கருந்து மொசசொரஸ் விலகுன மாரி தெரியுது. ஆனா, நம்மளுக்கு இவங்க பார்த்த டால்ஃபின் சொல்லி நெனச்சாங்க இல்லையா? அதே மாரியே செதில் மட்டும் மிதந்து வருது. என்னது இது வித்தியாசமா இருக்கு, மீன் மாரியே தெரியலையேன்னு பார்த்தா, அதுவும் கடல்ல நீந்தக்கூடிய டைனோசரஸ் தான். இது நம்மளுக்கு மொசசொரஸ்க்கு வேட்டையாடுறதுக்கு வழிவகுத்து குடுக்குதுன்னா, அது பூராமே பயங்கரமா நம்மளுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. போட்டே அல்லோலப்பட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளை கண்ணு முன்னாடியே இவங்க போட்ல வந்த ஒருத்தர அந்த டைனோசரஸ் கடிச்சு பிச்சு எரிஞ்சுட்டு போயிருது. அது அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கு. இவங்க போட்ட மறுபடியும் ஸ்டெடியாக்கி ஓட்டலான்னு பார்த்தோம்னா, மறுபடியும் அந்த மொசசரஸ் வந்து இவங்க போட்ட அப்படியே அட்டாக் பண்ணி, நம்மளுக்கு பாறைக்கு நடுவுல உரசி கொண்டு போது. அந்த ஃபேமிலி மேன்ல இருக்க அப்பா சொல்றாரு, "போட்ல இருக்க எமர்ஜென்சிய உடனே கான்டாக்ட் பண்ணு. நம்மள யாராவது காப்பாத்த வருவாங்கன்னு" சொல்லி சொன்னோம்னா, அவங்க கான்டாக்ட் பண்றதுக்காக கீழ போறாங்க. நம்ம வில்லும் பார்த்துட்டு, ஆஹா! எமர்ஜென்சி கான்டாக்ட் பண்ணா மொத்தமா நம்ம மாட்டிக்குவோம்ன்னு சொல்லிட்டு வேகமா வந்து அந்த பொண்ண தடுக்குறாரு. "நோ, இது சீக்ரெட் மிஷன். இத நம்ம யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிட்டு இருந்தா, நம்ம மொசசரஸ் மறுபடியும் போட்ட அட்டாக் பண்ணும்போது, அவங்க அந்த போட்டோட நுனியில தொங்கிட்டு காப்பாத்து, காப்பாத்துன்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருக்காரு. காப்பாத்தவே இல்ல. நம்ம எட்வின் முடிவெடுக்கிறாரு. இந்த மொசசரஸால ஆழம் கம்மியா இருக்க பகுதியில வர முடியாது. கரெக்ட்டா நம்ம தீவோட பாறை கிட்ட இருக்கோம். நான் நேரா அந்த பாறைக்குள்ள வண்டிய விடுறேன். நீங்க ஃபுல்லாவே முடிஞ்ச அளவுக்கு குதிச்சிருங்க. ஏன்னா போட் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா அந்த பாறைகளுக்கு நடுவுல ஓட்டிக்கிட்டு போறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, மொசசொரஸால அட்டாக் பண்ண முடியாம அது ஜஸ்ட்ல விலகுது. இந்த பொண்ணும் தொத்திக்கிட்டு இருந்தது, காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திட்டு இருந்தது. அப்படியே கை வலிக்கு கீழ குதிச்சிருச்சு. தண்ணிக்குள்ள அந்த பொண்ணு விழுந்தத பார்த்தோனே, அவளோட பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம, டக்குனு அவரு தண்ணியில குதிச்சுட்டாரு. நம்ம அப்பா சின்ன பொண்ண வச்சுட்டு சொல்றாரு, "அம்மா இந்த போட் எப்படி வெடிக்க போது? நம்மளும் தண்ணிக்குள்ள குதிக்கணும். நீ அப்பாவ இறுக்கி புடிச்சுக்கோன்னு" சொல்லிட்டு, நம்ம தண்ணிக்குள்ள குதிச்சா தான் நம்ம அக்காவையும் காப்பாத்த முடியும்னு, அந்த பாறைகளுக்கு நடுவுலயே வரும்போது, அவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. ஏன் அந்த ஃபேமிலி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா, நம்ம எட்வின் சொல்றாரு, "இப்ப நம்மளால யாரையும் காப்பாத்த முடியாது. நம்மளே நம்மள காப்பாத்திக்க முடியுமான்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல நம்ம போட்டே இடிக்க போது, வெடிக்க போதுன்னு" சொன்னா, கொஞ்ச தூரம் அந்த தீவு கிட்ட போகும்போது எல்லாருமே அந்த போட்ல இருந்து குதிச்சிடுறாங்க.
முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அந்த தீவுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே மல்லு கட்டி இழுத்துட்டு இந்த டீம் தீவுல இறங்குது. நம்ம கடலோட கரையில இருக்கோம். அந்த நீந்தக்கூடிய டைனோசர பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா நம்ம தீவுக்குள்ள போயிட்டா தான் தப்பிக்கிறதுக்கு முடியும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவங்க கூட வந்த இன்னொரு பொண்ணையுமே அந்த நீந்திக்கிட்டு இருந்த சின்ன டைனோசர் வந்து கடிச்சு இழுத்துட்டு போயிருச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து. வாங்க தீவுக்குள்ள போயிருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போனா நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. அந்த பொண்ணு காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருந்தா. "நீ தான் அவள தள்ளி விட்டியா?" அப்படின்னு வில்லன்ட்ட கேட்டா, "ஏய் நான் தள்ளி விடல. நான் அந்த இடத்துல இருந்தேன். காப்பாத்தணும்னு சொல்லி நினைச்சேன். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கை வலிக்க கீழ விழுந்துருச்சுன்னா, நீ சொல்றது உண்மையா இருந்தா சரி. ஒருவேளை பொய்யா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா, உன்னைய என்ன பண்ணுவேன்னே தெரியாது. அந்த குடும்பம் உயிர் பொழச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த குடும்பத்த தேடி போவோம்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு குடும்பத்த தேடி போறதுக்கு டைம் கிடையாது. நம்ம உள்ள போய் மீதி 2 சாம்பிள்ஸ எடுத்துட்டு, கரெக்ட்டா இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழிய பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு தீவுக்குள்ள போறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பமும் நம்மளுக்கு அந்த பாறைகள் வழியாவே அந்த தீவோட இன்னொரு பக்கத்துல உள்ள நுழையிறாங்க. அவங்க சொன்ன மாரி இந்த தீவுக்குள்ள பார்த்தேன்னா, நம்மளுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு ஜியோ நெட்வொர்க் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத தேடி நம்ம போணும்னு பார்த்தோம்னா, அங்க நம்மளுக்கு பெரிய பெரிய பைப்பா வருது. இந்த பைப்ப ஃபாலோ பண்ணி போனோம்னா, கண்டிப்பாக அந்த கிராமத்துக்குள்ள நம்ம போயிற முடியும்னு சொல்லி பேசிட்டு இருந்தா, அவங்க அப்பா அந்த சேவியர பார்த்து சொல்றாரு, "நீ என் பொண்ணு குதிச்சிட்டா அப்படின்னு சொன்ன உடனே நீ உடனே குதிச்சேல, எனக்கு அந்த நிமிஷத்துல உன்னைய ரொம்ப புடிச்சு போயிருச்சு. ஆனா நான் உன்னைய தப்பா நினைச்சுட்டேன். சாரிண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அங்கிள். எனக்கு உங்க பொண்ணுக்கு ஏன் என்னைய புடிச்சுச்சு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அவளுக்கு என்னைய புடிச்ச அளவுக்கு வேற யாருக்கும் புடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நான் அவள மிஸ் பண்ண மாட்டேன்" அப்படின்றாரு. இப்ப இவங்க 4 பேருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி டைனோசர் அந்த பாப்பா கிட்டக்க வந்து நிக்குது. அத பார்த்த உடனே பாப்பாக்கு ரொம்ப புடிச்சு போயிருச்சு. அந்த சாக்லேட் அவ கையில வச்சிருந்தத கொண்டு போய் குடுத்தோம்னா, அத சாப்பிட்டுட்டு பாப்பா விட்டு போகாம, அது பாப்பா மடியிலேயே வந்து படுத்துக்கிருச்சு. இப்ப நம்ம சேவியர் பார்த்தீங்கன்னா, "நான் பிஸ் அடிச்சுட்டு வந்துர்றேன். நீங்க இருங்கன்னு" சொல்லிட்டு போறாரு. கொய்யால வேற லெவல் சீனு. அவர் கரெக்ட்டா நின்னு பிஸ் அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி 2 அட்டாக்கிங் டைனோசர் ரெடியா இருக்கும். அவர தவ்வி அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பறக்கிற டைனோசர் வந்து அந்த டைனோசர டக்குன்னு புடிச்சு, அது இந்த டைனோசர அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். இவரு திரும்பிய பக்கம் அப்படி மெல்ல சைடுல பார்த்தா, பயங்கரமா அது கத்துற சவுண்ட் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம நடுங்கிக்கிட்டு நிப்பாரு. அந்த பறக்கிற டைனோசர் இந்த டைனோசர கொன்னு தூக்கிட்டு போயிரும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடியாந்துருவாரு. நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். சீக்கிரம் வாங்க காட்டுக்குள்ள போவோம்ன்னு சொல்லி கிளம்பி அந்த பைப்ப வச்சு இவங்க பாதைய தேடி போய்க்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு 2வது டைனோசர இவங்க தேடி அந்த பள்ளத்தாக்குக்கு வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து எல்லா பார்ட்லயுமே காட்டக்கூடிய மிகப்பெரிய ஹைட்டான கழுத்துடைய அந்த டைனோசர காட்டுறாங்க. நம்மளுக்கு அது வெறும் இலைகள மட்டுமே திங்கக்கூடியது. அங்க இருக்க 2 டைனோசரும் பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் அப்படியே ரொமான்ஸ் பண்ற மாரி காட்டுறாங்க. அத பார்க்கறதுக்கே அந்த விஷுவலே அவ்வளோ அழகா இருக்கு. இவங்க மெய் மறந்து போய் நிக்கிறாங்க. சரி, இந்த இதுலேருந்து நம்ம பிளட் சாம்பிள எடுத்துருவோம்னு சொல்லிட்டு, அதையுமே கரெக்ட்டா ஷூட் பண்ணி, நம்மளுக்கு பிளட் சாம்பிள எடுத்துட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. 3வது டைனோசர் பறக்கும் டைனோசர். 30 அடி நீள ரெக்கை உள்ளது. அவ்வளோ சீக்கிரம் அதுட்டருந்து எடுக்க முடியாது. அதனால அதோட முட்டையிலேருந்து நம்ம சாம்பிள் எடுத்துரலாம். ஆனா, அதோட முட்டை பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மலைக்கு நடுவுல இருக்க குகைக்குள்ள தான் இருக்குங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க டீம்ல மீதி இருக்கதே பார்த்தீங்கன்னா, மொத்தமே 5 பேரு. நம்ம வில்லனும், எட்வினும் பார்த்தீங்கன்னா, மேல நம்மளுக்கு கயிற வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம டாக்டர், ஹீரோயின் அதோட 3வது ஆளு 3 பேருமே பார்த்தீங்கன்னா, மெல்ல நம்மளுக்கு கயிற கட்டி, இங்க முட்டைக்கிட்ட இறங்கி, நம்மளுக்கு சாம்பிள ஹீரோ, ஹீரோயின் எடுத்துட்டு இருக்காங்க. 3வது வந்த நபரு அங்கருந்து கீழ இறங்குறதுக்காக பக்கத்துல பாறையில நம்மளுக்கு அந்த ஆணிய வச்சு அடிச்சோம்னா, டங்கு டங்குன்னு அடிக்கிற சவுண்ட் எக்கோ அடிக்குது. அந்த எக்கோ சவுண்ட கேட்டோனே பார்த்தீங்கன்னா, தாய் டைனோசர் முட்டைக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்க வந்துருச்சு. முட்டை கிட்ட இருக்க நம்ம ஹீரோ, ஹீரோயினையும் பார்த்துட்டு அது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா, இவங்க கையில வச்சிருந்த அந்த சாம்பிள் பாக்ஸ கீழ விட்டுறாங்க. வெளியில நின்னு ஆணி அடிச்சவரு, ஆஹா இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, இவரு பக்கத்துல இருந்த சின்ன கல்ல தூக்கி அது மேல எறிஞ்சா, அது இவர அட்டாக் பண்றதுக்காக வெளிய வந்துருச்சு. மேல கத்துறாரு, வேகமா மேல இழு எட்வின், எட்வின் சொல்லி கத்துனோம்னா, இவர கயற வேகமா மேல இழுத்துட்டு, அவ்வளவுதான் நீ கிட்டக்க வந்துட்ட, நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு டைனோசர் ஜஸ்ட் மிஸ்ல கவ்வ கவ்வ போகும்போது, அவர மேல இழுத்துக்கிட்டே இருந்தா, ஒரு வழியா நீ மேல வந்துட்டேன்னு சொல்லி இழுத்துட்டு பாக்குறாங்க. அவரு அந்த டைனோசரோட வாய்க்குள்ள இருக்காரு. மேல இருக்க 2 பேரையும் அந்த பறக்கிற டைனோசர் அட்டாக் பண்ண போனோம்னா, கரெக்ட்டா மலைக்கு நடுவுல கீழ ஒரு படி போற மாரி இருக்கும் இந்த குகைக்கு. அதனால டக்குன்னு அந்த படி வழியா இவங்க கீழ இறங்கிர்றாங்க. அதே சமயம் நம்மளுக்கு கையில வச்சிருந்த சாம்பிள் கீழ விழுந்துருச்சுன்னா, அத எடுக்கிறதுக்காக நம்ம டாக்டர் தவ்வும்போது, கயிறு அறுந்துருது. ஆனா அந்த சாம்பிள் எடுத்துட்டு கீழ விழுந்தோம்னா, அவர் மர கிளையிலலாம் விழுந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாரு. இவங்க 4 பேர் தான் இப்ப மிஞ்சி இருக்குது. ஒரு வழியா 3 பிளட் சாம்பிளையுமே எடுத்தாச்சு. இங்கேருந்து நம்ம உடனே நம்ம பேஸ் கேம்புக்கு கிளம்பணும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணபடி,
நம்மளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வரும். ஆனா, அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் பறக்கும். அதுக்குள்ள நம்ம அந்த ஹெலிகாப்டர நம்மளுக்கு இன்டிமேஷன் குடுத்துட்டு ஏறிறணும். இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளால இங்க தப்பிக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு, நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப நம்மளுக்கு இந்த ஃபேமிலி 4 பேர காட்டுறாங்க. கரெக்ட்டா ஒரு கரையோரத்துல வந்தோம்னா, இந்த கரைய நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா, கண்டிப்பாக அந்த கிராமத்துக்குள்ள நம்ம போயிரலாம்ன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆனா, இப்படியே நம்ம போக முடியாதுப்பா. உங்களுக்கும் கால்ல அடிபட்டிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எதுக்கு ஒரு சின்ன பேஸ் கேம்ப் மாரி இருக்கு. அங்க நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன். நீங்க இந்த கரையோரத்திலேயே நில்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூத்த பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா, கரையோரத்துக்கு போறாங்க. அதுக்கு ஆப்போசிட் கரைக்கு போனோம்னா, அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய டைனோசர் இறந்து கிடக்கு. அத ஏதோ ஒரு டைனோசர் தின்னுட்டு போட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. செம்ம சீனு. கரெக்ட்டா இந்த கரையில ஏறும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போன டைனோசருக்கு பக்கத்துல ஒரு சின்ன டைனோசர் அத கடிச்சு தின்னுட்டு இருந்தது. டக்குன்னு இவங்கள பார்த்தோனே தலைய தூக்கிட்டு அட்டாக் பண்றதுக்கு மேல எந்திரிச்சு நின்னா, ஒரு செகண்டு ஒரு மாரி வீச்சுன்னு கத்தி பயந்துகிட்டு அங்கருந்து ஓடிருது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி டைனோசரையும் பாப்பா கையிலேயே வச்சுட்டு இருந்ததுனால, அந்த குட்டி டைனோசரும் ஏதோ ஒண்ண பார்த்து பயந்து அங்கருந்து ஓடுறத காமிக்கிறாங்க. "ஏய் டோலோ எங்க ஓடுற? ஏன் பயந்து ஓடுறன்னு?" சொல்லிட்டு இருந்தா, அப்பதான் இந்த பொண்ணு திரும்பி பார்க்குது. கொய்யால இந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய டைனோசரு நம்மளுக்கு நல்லா உறக்க தூங்கிக்கிட்டு இருக்கு. அது பெரண்டு படுத்தத பார்த்துட்டு தான் அட்டாக் பண்ண வந்த டைனோசர் பயந்து தெறிச்சு ஓடுனது. இவங்க அப்பா இங்கேருந்து சேவியர் எல்லாருமே கைய காட்டுறாங்க. "வேணாம் நீ வந்துரு, வந்துரு தப்பிச்சு வந்துரு போயிரலாம்" அப்படின்னு சொன்னோம்னா, "இல்ல நீங்க பொறுங்க" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பொண்ணு உள்ள போய் பாக்குது. அங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏர் போட் இருக்கிறத பாக்குது. அந்த ஏர் போட்ட தூக்க முடியாம மெல்ல நம்மளுக்கு கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டே அந்த பொண்ணு வருது. அதுக்கு பக்கத்துல அந்த டைனோசர் தூங்கிட்டு இருக்கிறது லைட்டா டிஸ்டர்ப் ஆகுது. நம்மளுக்கு படபடன்னு வருது. பயவுல விட்டுட்டு வந்து தொலை அப்படிங்கிற மாரி. ஆனா வேற வழியே இல்லாம அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த போட்ட ஓப்பன் பண்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இழுத்தோம்னா, சடார்னு அந்த போட் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு டப்புன்னு சவுண்ட் கேட்குது. சவுண்ட் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இவங்க மிரண்டு போயிட்டு நம்மளுக்கு போட் மறைச்சிட்டு இருக்கு. மெல்ல அந்த போட்ட சாய்ச்சிட்டு பார்த்தோம்னா, அங்க தூங்கிட்டு இருந்த டைனோசர காணோம். சோலி முடிஞ்சுடா என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த டைனோசர் சத்தம் கேட்டதுல தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு போயி, தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க அந்த எல்லோ போட்ட மெல்ல எடுத்துட்டு வந்து, அந்த தண்ணிக்குள்ள வச்சுட்டு, "வேகமா எல்லாரும் ஏறுங்க, வேகமா எல்லாரும் ஏறுங்கன்னு" சொல்லிட்டு பதறிக்கிட்டே ஏறுறாங்க. அந்த தூக்க கலக்கத்துல இருந்த டைனோசர் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே திரும்பி பார்க்குது. ஏதோ நடக்குதே இங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க போகிறத பார்த்துருது. பார்த்துட்டு வேகமா நம்மளுக்கு துடுப்பு போடுங்கன்னு சொல்லிட்டு ஓடுறாய்ங்க. தண்ணீல அது வேகமா இவங்கள விரட்டிக்கிட்டே வந்தது. இவங்கள தாண்டி நம்மளுக்கு போயி, முன்னாடி வாய திறந்துட்டு நிக்குது. அந்த ஏர் போட்ட கவுத்தி விட்டோனே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. தண்ணிக்குள்ள நீந்தியே இவர் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள அப்படியே இவர கவ்வுறதுக்காக நம்மளுக்கு அந்த டைனோசர் வருது. ஜஸ்ட் மிஸ்ல அது வாயிலிருந்து இவர் விலகி போயி, அங்க இருக்க 2 பாறைக்கு பின்னாடி கரெக்ட்டா ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா, அடுத்தடுத்து இவங்க 2 பேருமே தப்பிச்சு வந்தா, நம்ம பாப்பா மட்டும் அந்த கவுந்திருக்க ஏர் போட்டையே புடிச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஏர் போட்ட அப்படியே கவ்வுது. ஆனா, ஏர் பலூன் மாரி இருக்கிறதுனால, கரெக்ட்டா அதால கவ்வ முடியல. நம்ம பாப்பா பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மிஸ்ல அந்த பலூனுக்கு நடுவுலயே மாட்டிட்டு இருக்காங்க. கோவமா அத அப்படியே கடிச்சு அந்த போட்ட தூக்குனோம்னா, ஒரு வழியா அந்த பாப்பா ஜஸ்ட் மிஸ்ல நம்மளுக்கு அங்கருந்து தப்பிச்சு வந்தா, அத விரட்டிட்டு வந்து கடிக்க போனா, பாறைக்கு நடுவுல அதோட மண்ட மாட்டிக்கிருச்சு. நம்ம பாப்பாவ ஜஸ்ட்ல இவர் காப்பாத்திட்டாரு. ஒரு செகண்ட்ல அந்த பாப்பாவோட உயிர் தப்பிச்சிருது. அந்த 2 பாறைக்கு நடுவுல இதால வர முடியாம கடுப்பாயிட்டு அந்த டைனோசர் போயிருச்சு. அந்த ஏர் போட்டுமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மிஸ்ல இவங்களுக்கு மறுபடியும் கிடைச்சதுனால, அந்த ஏர் போட்ட வச்சு நேரா இவங்களும் அந்த பேஸ் கேம்புக்கு வந்துர்றாங்க. இவங்க முன்னாடியே வந்துட்டு யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தோம்னா, கரெக்ட்டா கொஞ்ச நேரத்திலேயே நம்மளோட அந்த டீமும் அங்க வந்துருச்சு. இங்க நம்மளுக்கு காலடி தடம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஃபேமிலி கண்டிப்பா இந்நேரம் இங்க வந்திருக்கும். அந்த ஃபேமிலிய தேடி கண்டுபிடிப்போம்ன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இவங்க ஹீரோயின், ஹீரோ எல்லாருமே அந்த ஃபேமிலிய தேடி போனோம்னா, அந்த ஃபேமிலிய அவங்க கண்டுபிடிச்சுன்னு, "ஒரு வழியா நீங்களும் தப்பிச்சு வந்துட்டீங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு கேட்கிறா, "என்னைய கொல்ல பார்த்தானே, அவன எங்கன்னா?" "உன்னைய கொல்ல பார்த்தானா? யார் உன்னைய கொல்ல பார்த்தான்னு?" சொன்னோம்னா, கரெக்ட்டா நம்ம வில்லன் வராரு. ஆனா கையில கன்னோட வந்தா, "ஏய் ஏய் பேசாம இரு, அமைதியா இரு. அவன்ட்ட சண்டைக்கு போகாத. அவன் கையில கன் வச்சிருக்கான்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா சமாதானப்படுத்துறாரு. நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, "அப்ப நீ தான் அவள கொல்ல பார்த்தியா? செஞ்சியான்னு?" கேட்டா, "ஏய் நான் அவள காப்பாத்தணும்னு நெனச்சேன். அவ விழுந்துட்டா. அத பத்தி நீங்க யாரும் பேச வேணாம். உன் மேல தப்பு இல்லன்னா, எதுக்குடா நீ கன்ன வச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அத பத்தி நீங்க பேச வேணாம். அவ சொல்றத எல்லாத்தையும் மறந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த சாம்பிள்ஸ் இருக்க பெட்டிய என்ட்ட குடுன்னு" சொல்லிட்டு கன்ன வச்சு மிரட்டி அந்த பெட்டிய வாங்கிட்டு, ஒரு ஹேண்ட் காஃப வச்சு பெட்டியையும் தன்னோட கையிலேயே லாக் பண்ணிக்கிறாரு.
கரெக்டாக நைட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டர் ஆன் ஆகுது. அந்த இடமே நம்மளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு லைட்டு வெளிச்சம் வந்தால் அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு பறக்கிற டைனோசர்ஸ் அங்கே அட்டாக் பண்ண வருது. இவங்க ஜஸ்ட் மிஸ்ல எல்லாரும் அங்கே இங்கே ஓடி போய் ஒளியிறாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு. நம்ம ஹீரோயினும் வில்லனும் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும்னு நினச்ச வில்லன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஜீப் எடுத்துட்டு கிளம்புறாரு. கீழே இருந்த ஹீரோயினை வேற வழியே இல்லாமல் வேகமாக தப்பிச்சே முளைச்சன்னு ஓடி போய் அங்கே இருக்க ஒரு டனலுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அந்த கேம்ப் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஹெலிகாப்டர் வருது. நம்ம எட்வின் சொல்கிறாரு, டாக்டர் நீங்கள் எப்படியாவது போய் அந்த ஹெலிகாப்டர் நம்ம இருக்கோன்னு சொல்லிட்டு நிப்பாட்டுங்க, இல்லைன்னா அவன் பறந்து போயிடுவான். நான் அந்த ஃபேமிலி உள்ளே இருக்கவங்களை காப்பாற்றி நான் மேலே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் அந்த ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக எட்வின் உள்ளே போனோம்னா நம்ம டாக்டர் வேகமாக வந்து அந்த ஹெலிகாப்டருக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அங்கேருந்து கிளம்ப போன ஹெலிகாப்டர் சிக்னலை பார்த்துட்டு இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தா ஒரு மிகப்பெரிய ராட்சச டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் அப்படியே கட்டிச்சு உடச்சு தூக்கி எறிஞ்சிருது. அடுத்து இவரை பார்த்தா இவர் தப்பிச்ச முளைச்சன்னு வேகமாக ஓடி வந்து அந்த டனலுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருமே டனலுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசரும் உள்ள நுழையிறத நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. ஆஹா, ஃபேமிலி மொத்தமாக டனலுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜஸ்ட் மிஸ்ல உள்ளுக்குள்ள வேற ஒரு பாதை வழியா வந்து இவங்களை கடிக்க போகும்போது அந்த டைனோசரை கொண்டு இந்த ஃபேமிலியை காப்பாத்திடுறாங்க. இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு வழின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட் மட்டும்தான். அந்த போட்டு கிட்ட போய் எப்படியாவது அதோட லாக்கை ரிலீஸ் பண்ணணும். அவன் இங்கிருந்து கார் எடுத்துட்டு தப்பிச்சு போனா நேராக அந்த போட்டு கிட்ட தான் அவன் போவான். அவன் தப்பிச்சு போயிட்டானா நம்ம யாராலையுமே தப்பிக்க முடியாது. நம்ம அந்த போட்டு கிட்ட வேகமா போகணும்னு சொல்லிட்டு இவங்க நேரா டனல் வழியா அந்த போட்டு கிட்ட குயிக்கா போகும்போது பார்த்தீங்கன்னா அதே சமயம் அந்த வில்லனும் ஜீப்பை வச்சுட்டு நேரா அந்த டனல் கிட்ட வந்துடுறான். ஆனா அந்த ராட்சச டைனோசரு ஜீப்போட அவனை அப்படியே கட்டிச்சு கவ்வி தூக்கணும்னா அவன் கையை துண்டா போய் அந்த பெட்டி விழுந்துருது. அந்த பெட்டியை நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல அவங்க எல்லாரும் போட்ல ஏறலான்னு சொல்லி போனோம்னா அங்க நம்ம டைனோசர் கரெக்டா வந்து நிக்குது. வேற வழியே இல்லாம எட்வின் என்ன பண்றாருன்னா இவர் கையில இருக்க ஒரு லைட்டை வச்சு அந்த பெரிய டைனோசரை திசை திருப்புறாரு. நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, தயவு செய்து சொன்னா கேளு, நீ வந்துருனா என் ஒருத்த உயிரை பத்தி கவலைப்படாத, எப்படியாவது அந்த சின்ன பள்ளியை மற்றவங்களையும் நீ காப்பாற்றி அந்த போட்டில் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை காமிச்சிட்டு அந்த டைனோசரை திசை திருப்பி இவர் காட்டுக்குள்ள ஓடுறாரு. அவ்வளவுதான், அவரை அந்த டைனோசர் லாக் பண்ணிருச்சு. அந்த லைட்டு வெளிச்சம் அப்படியே இங்கே நம்மளுக்கு அணையிறதை மட்டும் காட்டுறாங்க. இவங்க கத்துறாங்க, எட்வின் எட்வின்னு கத்திக்கிட்டேவும் வேற வழியே இல்லை, இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த போட்டை எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுபடியும் அந்த லைட்டு வெளிச்சம் தெரியுது. அதை பார்த்த உடனே எட்வின் இன்னும் சாகலை, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக மறுபடியும் போட்டை திருப்பிட்டு போய் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்மளுக்கு எட்வினையுமே காப்பாற்றிட்டு அங்கேருந்து இவங்க வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த சாம்பிளில் என்ன பண்ணுறதுன்னா இதை நம்மளுக்கு உலகத்தில் ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துருவோம். இதனால் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ்லேருந்து தப்பிப்பாங்க. ஒருவேளை அந்த கம்பெனிக்கு கொடுத்தோம்னா அவன் பேட்டன் வாங்கி வச்சிட்டானா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இதுக்கான மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. நண்பா, இந்த படம் அப்படியே நம்மளுக்கு இனிதே முடிவடைகிறது. யாருக்கு எப்படி இருந்துச்சோ எனக்கு இந்த படம் விஷுவலாகவும் சரி படமாகவும் சரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் லாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா அந்த ஃபேமிலி ஏன் அங்கே வந்துச்சு, இவங்க போகும்போது மிகப்பெரிய போட்டில் போயிருப்பாங்க, அதையே நம்மளுக்கு மொசசோரஸ் தள்ளி விட்டுச்சு. இவங்க திரும்பி தப்பிச்சு போகும்போது சின்ன போட்டில் போகிறாங்க, அதுவும் அதே சைடில் தான் போகிறாங்க. அப்போ இவங்க மாட்டிக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு டைனோசரஸ் படத்தில் தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவை அது வாயை திறக்குதா, அதில் மாட்டாமல் இவங்க தப்பிக்கிறாங்களா, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.